வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த சம்மை பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமான தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் ரூபாய் 300 அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்படும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு தொகை இருக்குது, அது வந்து கொடுக்கல. அதை நம்ம எப்போதும் போல் என்னென்னு வச்சுக்கலாம், அசல் இஸ் ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கிடலாம். 2 ஆண்டுகளுக்கு, ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 2. ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில், அதுவும் கொடுக்கல. அதை நம்ம எப்போதும் போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 6னே வச்சுக்கிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனிவட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது. ஸோ அப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தனிவட்டி என்னவாக இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, PNR/100. அதாவது PNR/100 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், P இன்ட்டு N வந்து 2, R வந்து நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம், பை 100. இப்படி நமக்கு வந்து தனிவட்டி கிடைக்கி 2 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் இந்த அசலுக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அதே தொகை சேம் பிரின்சிபல் அமௌண்ட், அதை நம்ம பின்னு வச்சுக்கிடலாம். அதே தொகை 3% அதிகமான தனிவட்டி விகிதத்தில், நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 6ன்னு வச்சுருக்கோம். அப்போ அதே தொகை 3% அதிகமான, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக மாறும், R+3 மாறுமா, பர்சன்டேஜ் தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் ரூபாய் 300 அதிகமாக கிடைக்கும். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட எக்ஸ்ட்ரா 300 கிடைக்கும். ஸோ அதை நம்ம எப்படி வச்சுக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வட்டி ப்ளஸ் 300 ரூபாய், இது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்படும் தொகை என்ன, அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணலாமா. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க, எவ்வளவு, ஏற்கனவே இருக்கக்கூடிய தனி வட்டி ப்ளஸ் ஒரு 300. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாமா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் 300. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, அதே தானே, PN வந்து அதே 2 ஆண்டுகள், R மட்டும்தான் வேறு, எக்ஸ்ட்ரா 3% கூட்டியிருக்காங்க. அப்போ R+3 பை ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100. ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணால் நமக்கான அசல் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, பழைய தனிவட்டி, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை இதுக்கு பதிலாக இது எழுதிக்கலாமா, 2PR/100 ப்ளஸ் 300 இஸ் ஈக்குவல் டு, இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா, 2PR/100 ப்ளஸ் 6P/100ன்னு கிடைக்குமா. ஸோ இதை வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2PR ப்ளஸ் 30,000ன்னு கிடைக்குமா, பை 100 இஸ் ஈக்குவல் டு 2PR ப்ளஸ் 6 இன்ட்டு P டிவைடட் பை 100. இதையும் அடிக்கலாமா. ஸோ அப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்குது, 2PR ப்ளஸ் 30,000 இஸ் ஈக்குவல் டு 2PR ப்ளஸ் 6P. இதையும் அடிக்கலாம். 6 இன்ட்டு P வந்து 30,000னா P இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 5000ன்னு கிடச்சிருமா. அப்போ அந்த அசல் வந்து எவ்வளவு, 5000 ரூபாய். ஸோ இதுதான் அந்த அசல். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.